விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவு இந்த சென்னை சிட்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏஆரில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ குறித்த ஒரு தகவல். அது என்னென்னா, ஒரு டைரக்ட் எஸ்ஐ அவர் ஒரு சில உமன் போலீஸாரோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் நமக்கு அனுப்பிச்சி விட்டு சில தகவல் நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அது குறித்து சரி, இது ஏன்னா பெர்சனல் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது இல்லையா. அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருக்கிறாரு, உமன் போலீஸரோட நெருக்கமாக இருக்கிறாரு. டிபார்ட்மெண்ட்டில் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏஆருடைய அட்மின் எஸ்ஐயாக இருக்கிறாரு. அப்படின்னும் போது அது டோட்டலாக கொஞ்சம் பாதிக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும். தவிர அந்த புகைப்படத்தினுடைய உண்மை தன்மை அறிவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அவர்கிட்ட நான் பேசினேன். இது எதுவும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ஏஐ அந்த மார்க்கிங் பண்ணுறது, அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் இப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுக்காக கேட்டேன், அவருக்கு வேண்டாத ஆள் யாரும் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கலாமா அப்படின்னு. அப்போ யதார்த்தமாக கேட்கும்போது அவர் கொஞ்சம் கூட அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணாததோட கூடுதலாக அவர் சொன்ன அந்த தகவல் தான் நான் இந்த பதிவுக்கே வர்ற மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா, இந்த ஃபோட்டோஸ் என் மனைவி தான் சார் எடுத்தாங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்ததை காட்டிலும் அவர் சொன்ன இந்த விஷயம்தான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன வகையான கலாச்சாரத்தை அந்த ஏஆருக்குள்ளே பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இது எப்படி அனுமதிக்கிறாங்க, உயரதிகாரிகள் கவனத்துக்கு இது போகுதா இல்லையா அப்படின்ற நிலைமையை பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. இப்போ அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏஆர் பற்றியான ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடுறேன். அதாவது அந்த ஏஆர் ஒரு 1000 பேர் வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது. 1000 பேரில் 700 பேர் வரைக்கும் உமன் ஸ்ட்ரென்த்து. மென் கம்மி தான். 300 பேர் வரைக்கும் தான் மென் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு 300 குவார்ட்டர்ஸ் வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே ஏஆருக்குள்ளே குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த மொத்தம் இந்த 1000 பேருக்குமான அட்மின் எஸ்ஐ இவர் டைரக்ட் எஸ்ஐ 2021 2021 பேட்ச்சு. பேர் நவீன் ராஜ். இவருடைய நேட்டிவ் ஆஃப் திருச்சி. ஏன்னா அங்கே இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக மேரீடு, ஏன்னா ஃபேமிலியோடு இருக்கிறாரு. இந்த பெண் போலீஸார் அவர்களுடைய அடையாளம் வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ அங்கேருந்து மாறுதல் ஆகி போயிட்டாங்க. இதில் போட்டிருக்கிறவங்க இது மாதிரி இருக்கக்கூடியதை அவர் கொஞ்சமும் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் இவர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு நல்ல கலாச்சாரம் கிடையாதுப்பா. இது போக போலீஸ் ஆஃபீஸர் அட் எனி டைம் போலீஸ் ஆஃபீஸர் தான். நீங்கள் பொது வெளியில் காட்சி அளிக்கிறீங்கன்னாலே போலீஸ் ஆஃபீஸர் தான். மஃப்டியில் இருக்கீங்க, யூனிஃபார்மில் இருக்கீங்க. அப்போ எங்களுக்குன்னு ப்ரைவசி இல்லையாப்பா? ப்ரைவசியாக நீங்கள் இருந்துக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, அந்த ப்ரைவசி பொது வெளிக்கு வராத அளவுக்கு எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு கண்ணியமாகவும் இருக்கணுமோ இருந்துக்கலாம். மற்றபடி ப்ரைவசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அப்படித்தான் சொல்லுது நம்மளுடைய தமிழ்நாடு சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் 1964 24 கிளாஸ் 1 அதுதான் சொல்லணும். எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேல் அட் ஆல் டைம்ஸ் மெயின்டைன் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி அண்ட் டிவோஷன் டு டியூட்டி. அப்சல்யூட் இன்டெகிரிட்டியோட இருக்கணும் அட் ஆல் டைம்ஸ். இப்போ இது உங்கள் பிரைவசின்னு எப்படி இதை சொல்ல முடியும்? இதை பொதுவெளிக்கு நிறைய படங்கள் வருது, ஆனால் நான் போடலை, அது வேற விஷயம். அதனால் இது என்னுடைய நோக்கம் அவர் அதனை தவறுன்னு உணரணும். ஃபஸ்ட்டு உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போகணும். ஏன்னா இதை அங்கே இருக்கக்கூடிய அவர் இப்போ டிசியாக இருக்கிறவர், முன்னாடி ஏடிசியாக இருந்தார்ல, அப்போ கூட அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்புறம் நம்மதே தீர விசாரித்தோம். அப்புறம் அது குறித்து கூட எவ்வளவு உமன் அலிகேஷன் தான், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்றத நம்ம பதிவிலேயே வெளிப்படுத்தியிருந்தோம். அவரே நமக்கு நேரடியாக பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். அது எதுக்குன்னா, இது மாதிரியான ஆண் பெண் கலந்து இருக்கக்கூடிய, நம்ம ரொம்ப க்ளோஸாக பணிபுரியக்கூடிய ஒரு செட்டப்பு. ஆனால் இப்போ காவல்துறை ரொம்ப எளிதாக இது மாதிரியான அலிகேஷன் வந்துடும். நீ அதுக்குள்ளே புகுந்துக்கிட்டு இது மாதிரி இந்த அஜால் குஜால் வேலை பார்த்துக்கிட்டு, எந்த ஒரு படத்தில் வரும்ல, அந்த டிக்கிலோ நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன்னா விடுவாங்களா உன்னைய? இது இந்த நவீன் ராஜுக்கு மட்டும் கிடையாது. இது மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் எஸ்ஐஸ் இருக்கீங்கல்ல, ஒரு ஃபேமிலி செட்டப்பு அதில் இருப்பீங்க. ரொம்ப வெரி க்ளோஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீ லேசாக கொஞ்சம் தவறுனேன்னு வச்சுக்க, டோட்டலாக போயிருப்பா. ஏன்னா அந்த பெண் போலீஸினுடைய கேரக்டர் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது, எப்படிலாம் மாட்டி விடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அதுதான் சொல்கிறேன்ல, முந்தைய இதுகளில் கூட சொல்லுவேன், சில ஹனி ட்ராப்லாம் இருக்குது. அந்த பெண் போலீஸே வலிய வர
வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீ விளையாட்டு பிள்ளை மாதிரி தெரிஞ்சேன்னா, இப்படி விளையாட்டு பிள்ளை மாதிரி தெரிஞ்சு வீட்டில் போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சேன்னா, இது இமீடியட்டாக உயரதிகாரிகள் கவனத்துக்கு போகணும். அவங்க கிரேட்டர் சென்னை ஜேசி கவனத்துக்கு போகணும், கிரேட்டர் சென்னையினுடைய சிஓபி கவனத்துக்கு போகணும், அவங்களுடைய அடிஷனல் கமிஷனர் கவனத்துக்கு போகணும். உரிய நடவடிக்கை எடுங்க. ஆனால் அந்த பையன் மேலே இவர் தொடர்ச்சியாக அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு சரியாக வருமா அப்படின்றத பார்த்துக்கங்க. வேறு சீனியர் இருக்கிறாரான்னு பாருங்கள். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கடமை கண்ணியம் அதில் இருக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கணும். இது தவறு தானே. அந்த பெண்ணுக்கு திருமணமானது, அது உமன் போலீஸு. எங்கள் வீட்டுக்கார மாதிரி எடுத்தாங்கன்னா அந்த உமன் போலீஸோட வீட்டுக்காரருக்கு தெரியுமா? இப்படிலாம் வரும் இல்லையா? அதனால் இதெல்லாம் அனுமதிக்க முடியாது தம்பி. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இப்போ புதுவிதமான கலாச்சாரத்தை ஒரு பார்த்தினிய செடி மாதிரி நீங்கள் பாட்டுக்கு பரப்பி விட்டுட்டு போக முடியாது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு கட்டுப்படுத்தி தான் நீங்கள் இருக்கணும். அதனால் அந்த வகையில் எனக்கு கிடைத்த தகவலை உங்கள் உயரதிகாரிகளுடைய கவனத்திற்கு, குறைந்தபட்சம் அவர் ஏதோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருந்தா பார்த்துருந்துக்கு தம்பி, இது மாதிரிலாம் மாட்டிக்கிடாத அப்படின்னு ஒரு அட்வைஸாக கூட சொல்லி முடிச்சிருக்கலாம். அவருக்கு அதுவே உணரலை இன்னையில். அப்புறம் நான் பதிவில் சொல்லி உயரதிகாரி கவனத்துக்கு கொண்டு போய் மற்ற நபர்களும் மற்ற இவர் மாதிரியான டைரக்ட் எஸ்ஐஸையும் இது அலர்ட் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவு. பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வணக்கம்.